வராகி அம்மனை மையப்படுத்தி மகளிரால் நடத்தப்படும் ஆஷாட நவராத்திரி விழா சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆஷாட நவராத்திரியின் முக்கியத்துவம் மற்றும் சிறப்பு தகவல்களை ஒரு செய்தி தொகுப்பாக காணலாம். புன்னகை பூப்பதற்கும் புத்துணர்வால் மனம் நிரம்புவதற்கும் ஏராளமான வழிமுறைகள் உள்ளன. குறிப்பாக நாள்தோறும் வீட்டிலும் பணிச்சூழலிலும் உழைத்து கலைக்கும் மகளிரின் வாழ்வில் தங்களுக்கென கொண்டாடும் நவராத்திரி திருவிழாக்கள் அவர்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரி விழாவினை போன்றே ஆனி மாதம் கொண்டாடப்படும் ஆஷாட நவராத்திரி விழா வராகி அம்மனை மையப்படுத்தி சிறப்பாக நடத்தப்படுகிறது. ஆஷாட நவராத்திரி காலம் என்பது ஆனி மாதத்தில் அமாவாசை முதல் நவமி வரையிலான காலமாகும். பூமி தாய் பயிர்கள் அனைத்தையும் காக்கும் வகையில் இந்த பருவத்தில் புது வெள்ளமாய் ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுப்பது வழக்கமாக இருக்கிறது. பூமி தாயின் அம்சமான வராகி அம்மனை மையப்படுத்தி ஆர்வமுள்ள மகளிர் ஒன்றிணைந்து ஆஷாட நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். சப்த மாதர்களில் ஒருவராகவும் அன்னை ராஜராஜேஸ்வரியின் படைத்தளபதியாகவும் விளங்கக்கூடிய வராகி அம்மனை வழிபடும் போது தன்னம்பிக்கை பெருகுவதாக கூறுகிறார் திருமதி விமலா பிரேம்ராஜ். இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வராகி தேவிக்கே உண்டான ஒரு நவராத்திரி. வராகி தேவி யாரு அப்படின்னா சப்த மாதாக்கள்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்கு ராஜராஜேஸ்வரியோட போர்ப்படை தளபதி அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் இதாக சொல்லுவாங்க. இந்த பூமிக்கே உண்டான தேவியா நம்ம வராகி தேவியை சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக கொண்டாடப்படுற ஒரு சிறப்பான நவராத்திரி தான் இந்த ஆஷாட நவராத்திரி. இது ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது ஒரு பெண் தெய்வத்துக்கான ஒரு விழா அப்படிங்கிறதுனால இதுல மேக்சிமம் பெண்களோட இது பங்கெடுப்பு நிறைய இருக்கு. வாழ்வில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை நீக்கி விவசாயம் சம்பந்தமான தொழில்களில் லாபம் பெருகச் செய்து வீடு நிலம் தொடர்பான விஷயங்களில் வெற்றிகளை அருளி இல்லம் எனும் வீட்டில் என்றும் தானியங்கள் நிறைந்திருக்க செய்யும் வராகி அம்மனை இந்த ஆஷாட நவராத்திரி நாட்களில் மகளிர் ஆர்வமுடன் பல்வேறு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். உடல் ஆரோக்கியத்துடன் மன ஆரோக்கியத்தையும் வலுப்படுத்திடும் வகையில் வராகி அம்மனை அலங்கரித்து வழிபடும் பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் மன மகிழ்வும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் அனைவரும் ஒன்று கூடி பாடல்கள் பூக்கள் மற்றும் புன்னகையால் வழிபடும் போது அந்த இடமே புத்துணர்வால் நிரம்பி வழிகிறது. மகளிரை மதித்து சமமாக நடத்துவதும் அவர்களின் மன உணர்வை புரிந்து தெய்வத்திற்கு இணையாக கொண்டாடுவதும் எப்போதும் மகிழ்ச்சியை தரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.